ஏக்நாத் பாகவதம் என்ற ஒரு கிரந்தம் மகாராஷ்டிராவின் வாழ்ந்த ஒரு ஞானியான ஏக்நாத் மகாராஜ் என்பவரால் எழுதப்பட்ட ஒரு கிரந்தம். பொதுவாக நான் பாகவதம் என்றாலே அது கிருஷ்ணனின் கதைகள் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கே தெரியாது, this is the first time படிக்க போறோம். இங்க இருக்கக்கூடிய குரு டாக்டர் நாராயண் ஜாதவ் மகாராஜ் ஏக்நாத் பாகவதம் என்பது முழுக்க முழுக்க ஒரு ஞானேஸ்வரி அப்படின்னு சொல்லலாம், முழுமையான ஒரு ஞான கிரந்தம் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீ படிச்சா உனக்கு புரியும், நீ கண்டிப்பா படி என்று சொன்னதன் விளைவாக அதையும் நாம படிக்கலாம் என்று நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எடுத்தவொடனே எந்த ஒரு கிரந்தமும் குரு வணக்கத்தில் தான் ஆரம்பிக்கும். அதிலும் குறிப்பாக விநாயகர் வணக்கத்தில் ஆரம்பித்து பின்பு சரஸ்வதி, பின்பு ஞானிகள், குருக்கள் அனைவரையும் வணங்கிவிட்டு தான் இந்த கிரந்தம் செல்லும். இந்த கிரந்தத்தை படிக்கும் போதே நம்ம முழுமையான அந்த அத்வைத கிரந்தம் தான் இது என்று அந்த குரு வணக்கத்திலிருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிப்பதாகத்தான் நான் உணர்கின்றேன். இப்ப அந்த விநாயகர் அப்படிங்கிறவரை தொழுது விட்டு நம்ம இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த விநாயகனையே அவர் வர்ணிக்கும் விதம் விதவிதமாக இருக்கும். இப்ப நம்ம முழுமையான அத்வைத கிரந்தத்துல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம் என்று 3 விதமாக நாம் புரிந்து கொள்வோம். இப்ப இந்த விநாயகனை இவர் பிரம்மமாகவும் வர்ணிப்பார், ஈஸ்வரனாகவும் வர்ணிப்பார். ஏனென்றால் இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய ஒரு வடிவமாக இந்த விநாயகன் இருக்கின்ற காரணத்தினால் அந்த விநாயகரை அவர் வழிபடும் போது, வணக்கம் செலுத்தும் போது பிரம்மமாக பாவித்து வணக்கம் செலுத்துவதும், ஈஸ்வரனாக பாவித்து வணக்கம் செலுத்துவதும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது. நான் இப்ப தொடர்ந்து படிக்கிறேன், அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளது இல்லை என்ற பேதங்கள் இல்லை, எனது அகந்தையை துறந்து சத்குருவின் திருவடிகளில் தனை வணங்குகிறேன். இதுதான் முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இப்ப எடுத்தவொடனே தன் குருவுக்கு வணக்கம் செலுத்துகிறார். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஜனார்த்தனரே குருவே உமக்கு வணக்கம். ஓம் ஓம் அப்படிங்கிற சப்தம் பிரம்மத்தை குறிக்கின்ற ஒரு பெயர். பிரம்மத்திற்கு பல பெயர்கள், அதில் ஓம் என்ற பெயர் பிரம்மத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாக அமைகிறது. சோ அந்த பரபிரம்மமாகவே இருக்கின்ற என்னுடைய குரு ஜனார்த்தனரே உமக்கு வணக்கம் என்று ஆரம்பிக்கின்றார். அவரிடம் உள்ளது இல்லை என்ற பேதங்கள் இல்லை. எடுத்த உடனே அத்வைத சித்தாந்தத்தின் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்க. அப்படிப்பட்ட அவருக்கு என் அகந்தையை துறந்து சத்குருவின் திருவடிகளில் தலைவணங்குகிறேன்னு சொல்றாரு. அது என்னது உள்ளது இல்லை என்ற பேதங்கள் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது ட்ரை பண்றீங்களா? இல்லை என்ற பேதங்கள் இல்லை. பிரம்மம் இருக்கிறதா, பிரம்மம் இல்லையா என்று கேட்டால் என்ன சொல்லுவாய்? பிரம்மம் மாயையாக இல்லை, ஆனால் சத்தியமாக இருக்கிறது. புரிகிறதா? சோ இப்ப பிரம்மத்தை வர்ணிக்கும் போது அது இருக்கிறது என்று சொல்லவா, இல்லை என்று சொல்லவா என்று கேள்வி கேட்டால், பிரம்மமே மாயையாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பரபிரம்மம் என்பது இல்லை என்று சொல்ல வேண்டியிருக்கின்றது. சரி, இல்லவே இல்லை என்று சொல்ல புகுந்தால் பிரம்மம் தானே தோற்றமாக தோன்றிக் கொண்டிருக்கிறது, அது இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? இருக்கிறது என்று தானே சொல்ல முடியும். அப்ப இருக்கிறதா என்று கேட்டால் அது பொய்யாக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கும் போது அதை உண்மை என்று எப்படி சொல்ல முடியும்? அப்போ இங்கே பிரம்மத்தை இருக்கிறது இல்லை என்று வேதங்கள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு டிஃபைன் மை குரு. அவர் இருக்கிறார் என்றோ இல்லை என்றோ என்னால் சொல்ல முடியாது.
ஏனென்றால் இப்ப குரு எப்படி இருக்காரு? மாயையில தான் குருவாக தோற்றமளித்து வர முடியும், சரியா? அப்ப குருவா பாத்துருங்க, பிரம்மம்னா கூட கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ பிரம்மம் தான் குரு, அந்த குருவாக தோற்றமளித்து இப்ப வந்தாச்சு. இப்ப குரு இருக்கிறாரா இல்லையா? குரு என்பது மாய தோற்றத்தில் அவர் இருக்கிறார். அதனால மாயையாக இருக்கின்றவரை இருக்கிறார் என்று சொல்லக்கூடாது. அதனால இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னா, அவர் பரபிரமமாக இருக்க போய் தான் இந்த மாய தோற்றமே தெரிகிறது. அப்ப இருக்கிறார் என்று சொல்வதா இல்லை என்று சொல்வதா? இப்ப பேதங்கள் இல்லைன்னா இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறது டோட்டலி டூ ஆப்போசிட் வேர்ட்ஸ் இல்லையா? அதாவது உயர்வு தாழ்வு அப்படின்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட் பேதம், எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் இன் நேச்சர். இருக்கிறது இல்லை அப்படின்னா ஆப்போசிட் இன் நேச்சர். அப்ப கம்ப்ளீட்லி பேதம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா என் குருநாதன் ஜனார்த்தனன் இருக்கின்றாரா இல்லையா? அவர் இருக்கின்றார் அப்படின்னுட்டோ இல்லை அப்படின்னுட்டோ சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம், அல்லது இருக்கிறாரு இல்ல அப்படின்னும் சொல்லலாம். அப்போ இருக்கிறார் இல்லை என்பதற்கு நான் எப்படி பேதத்தை காட்ட முடியும்? இருக்கிறாருன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா அந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட்டான வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறப்ப எப்படி நான் பேதத்தை காட்டுறது? சோ தேர்ஃபோர் இருக்கிறார் என்றும் இல்லை என்றும் சொல்ல முடியாதவனாக இருக்கும் என் குருநாதனுக்கு எனது அகந்தையை துறந்து சத்குருவின் திருவடிகளில் தலை வணங்குகிறேன். அப்ப நான் அகந்தையோடு இருந்தா நான் இருக்கிறேன்ற ஒரு கான்ஸ்டன்ட்டுக்குள்ள வந்துடுவேன். இப்ப நானும் அகந்தையை விட்டுட்டேன் அப்படின்னா நானும் இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் என் குருநாதன் மாதிரியே நானும் ஆகிவிடுவேன். இங்கே தலை வணங்குதல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? என் குருநாதனுக்கு நான் தலை வணங்குதல் என்பது எப்படி இருக்க வேண்டும்? அவரோடு ஐக்கியமாதல் தான் தலை வணங்குதலாக இருக்க வேண்டும். ஞானேஸ்வரில ஞானதேவர் வந்து சொல்லும்போது, உன்னை அப்படி வர்ணிக்கிறேன் இப்படி, ஐயோ நான் எப்படி வர்ணிச்சாலும் கடைசியில நான் உன்னை விட்டு பிரிஞ்சவனா மாறிடுவேனே, நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணாலும் நான் வந்து, ஏன்னா அவரை வந்து உயர்வா ஸ்தோத்திரம் பண்ணும்போது தன்னை கீழாக வந்து அவரை நினைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதே, அப்போது பேதம் வந்து விடுமோ என்ற அச்சம் ஏற்படுகிறதே. ஐயோ நான் உன்னை எப்படி நான் போற்றுவேன், பேசாமல் மௌனமாக இருந்து விடுவதொன்றே சரியான குருவணக்கமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஞானேஸ்வரியில ஞானதேவர் சொல்லியிருப்பார். வாட் யூ மீன் பை தட்? பேசாமல் மௌனமாக இருத்தல் அப்படின்னா அவரோடு இவரும் ஒன்றாக இணைதல் அப்படின்னு அர்த்தம். பேசிட்டாலே துவைதம் வந்துடுதான். அப்போ துவைதத்துல நான் வேற அவர் வேறன்னு சொல்ல வேண்டியது ஆயிடுது. இப்போ பேசாம மௌனம் ஆயிட்டா அப்போ ஒன்னஸ் ஃபீல்குள்ள என்ட்ரி ஆகிறோம். அத்வைதமாக இருக்கின்றேன். குருவை நான் வணங்குவது என்பது நான் அத்வைதமாக இருப்பது என்பதுதான் சரியான வணங்குதலுக்குரியதாகும். ஏன்னா அவரை நானும் ஒண்ணுங்கிறது தான் உண்மை. அப்ப நான் பிரிச்சு காட்டிட்டேனால அப்புறம் அவரை பேதப்படுத்தியதாக மாறிவிடுமோ என்ற அச்சத்தில் அவர் எழுதியது கிட்டத்தட்ட இந்த இடத்தில் பிறந்துகிறது. எப்படி அப்படின்னா, எனது அகந்தையை துறந்து சத்குருவின் திருவடிகளில் வணங்குகிறேன். தி மொமெண்ட் என்னுடைய ஈகோவை நான் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலே அப்ப நான் தனி குரு வேற அப்படின்னு இங்க இல்லை. நான் அடிக்கடி பேசிட்டு இருக்கேன், இன்னைக்கு மத்தியானம் கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். தி மொமெண்ட் நீ ஈகோவை லூஸ் பண்ணிட்டேன்னா, அண்ட் திஸ் பாடி அண்ட் திஸ் மைண்ட் அப்படிங்கிற இந்த ஈகோவை லூஸ் பண்ணிட்டேன்னா தி சேம் மொமெண்ட் நீ பிரம்மமா தான் இருப்ப. ஸோ அகம் பிரம்மாஸ்மி என்று நீ அந்த ஃபீல் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கலி இந்த உடம்பு நான் மனம் நான் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள். அப்ப இந்த உடம்பும் மனமும் நான் அல்லங்கிற அந்த அகந்தை, நான்ற அகந்தையை விடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ பிரம்மபாவத்தில் திளைக்கின்றாய். அகந்தையை விடுகின்றாய், குருவோடு நீ ஐக்கியமாகின்றாய். அப்படி அத்வைதமாக குருவை வணங்குவது ஒன்றே தலை சிறந்த குருவணக்கமாக இருக்கும் என்று ஞானதேவன் சொல்லியது போல் கிட்டத்தட்ட இந்த இடத்தில் ஏக்நாதர் தன் குருவை வணங்குகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ அத்வைத கிரந்தம் அப்படிங்கிறதுக்கு எடுத்த எடுப்பிலேயே இப்படி ஒரு வணக்கத்திலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இனி தன் குருவை விநாயகனாக பாவித்து அவர் வணங்கும் விதத்தை நாம் படிக்கலாம். அண்ணா, இன்னைக்கு காலையில பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட இருக்கு. மரத்தை மறைத்தது மாமதை யானை. அதாவது மரம் இல்லையா, மரத்துல இருந்து செஞ்சது தான் யானை அப்படிங்கும்போது மரம் இல்லையா அப்படின்னா இருக்கு, ஆனா இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியே இது இருக்கு. தங்கம் எக்ஸாம்பிளும் அப்படிதான். அப்படி எடுத்துக்கலாமா? லிங்க் அந்த மாதிரி லிங்க் பண்ணலாமா? தங்கம் அப்படிங்கிறத விட
இந்த நகைகள் இருக்கின்றனவா இல்லையா அப்படின்னு கேட்டா, நகைகள் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. இங்கே தன் குருநாதன் ஜனார்த்தனரை பார்த்து அப்படி அவர் வணங்குகின்றார். ஜனார்த்தனராக உருவத்தோடு இருக்கின்ற அவர் உண்மையில் இல்லை என்றும் சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் உருவங்கள் எல்லாம் மாயை அல்லவா. ஆனால் உண்மையில் அதிஷ்டானமே தானே இங்கே அந்த உருவத்தில் இருக்கின்றது. இப்ப தங்கம் எக்ஸாம்பிள் நீ சொல்லணும்னா, ஒரு செயின் தான் தன் குரு ஜனார்த்தனராக அவர் பாவிக்கின்றார் என்றால், அந்த செயினை பார்த்து சொல்லுகின்றார், உங்களை நான் இல்லை என்று சொல்வேனா அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லுவேனா? ஏனென்றால் அந்த நகை வடிவம் என்பது அந்த குருநாதரின் வடிவம் என்ற அந்த வடிவம் உண்மையில் நீங்கள் இல்லை என்று சொல்ல வைக்கின்றது. ஆனால் வடிவத்தில் நீங்கள் இல்லை என்பதால் தங்கமேதான் அந்த வடிவத்தில் இருக்கிறது. அதனால் முற்றிலும் இல்லை என்றும் என்னால் சொல்ல முடியாதே. தங்கமே அல்லவோ இந்த வடிவமாய் இருக்கின்றது. அந்த வடிவம் நீங்கள் அல்ல என்று சொல்ல துணிந்தால் தங்கமே நீங்கள் அல்ல என்று சொல்ல துணிவது போல் ஆகாதா? ஆதலால் அந்த ஒரு கோல்டு ஒரு செயினாக இருக்கின்ற உங்களை நான் இருக்கிறது என்று சொல்வேனா இல்லை என்று சொல்வேனா? அப்படி எடுத்துக்கிட்டேன்னா பெர்ஃபெக்டா சூட் ஆகும்னு எனக்கு தோணுதுமா. ஆமாம், நான் அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். இந்த மரம் எக்ஸாம்பிளும் அப்படி, மரத்தை மறைத்தது மாமத யானையும் இந்த தங்கம் எக்ஸாம்பிளும் ஒன்று போல தான் எடுத்திருக்கேன். மரத்தை மறைத்தது மாமத யானை எக்ஸாம்பிள்ல யானையை மட்டும் எடுத்துக்கொண்டு நீ இதை புரிந்து கொள்ள முயற்சி செய். யானை இருக்கின்றதா இல்லையா என்று கேட்டால் நான் எப்படி சொல்லுவேன்? யானையின் தோற்ற மாத்திரமாக இருக்கும் அந்த தோற்றம் உண்மை இல்லை என்பதற்காக யானை இல்லை என்று நான் சொல்வேனா? அல்லது அந்த தோற்றமாய் இருக்கும் அந்த மரம் இருக்கிறது என்று நான் சொல்வேனா? என்று அந்த யானையை பார்த்து, யானையை தன் சத்குரு ஜனார்த்தனராக பாவித்து அவர் இப்படி பேசுவதாக நீ புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஓகேண்ணா. நெக்ஸ்ட் இதுக்கு போலாமா? போவோண்ணா. ஏகதந்தருக்கு வணக்கம். இப்போ தன் குருநாதன் பரபிரம்மமாகிய தன் குருநாதனை ஜனார்த்தனராக பாவித்து முதலில் வணக்கம் செலுத்தினார். இப்போது அந்த பரபிரம்மமாக இருக்கின்ற தன் குருநாதரை ஏகதந்தராக பாவித்து வணக்கம் செலுத்துகிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? விநாயகன் ஏகதந்தர் அப்படின்னா விநாயகன் அர்த்தம். ஏன்னா அதுல ஒரு தந்தம்னா 2 தந்தங்கள் யானைக்கு இருக்கும், விநாயகனுக்கு இருக்கும். அந்த விநாயகன் ஒரு தந்தத்தை ஒரு அரிவாளால் வெட்டி இன்னொரு கையில் வைத்திருப்பார் என்ற காரணத்தினால் ஏகதந்தர் என்ற ஒரு நாமம் விநாயகனுக்கு பொருந்துகிறது. ஓகே, நான் இப்ப படிக்கிறேன். ஒற்றை கொம்பன் விநாயகருக்கு வணக்கம். நீங்கள் ஒருவராகவே இருக்கிறீர்கள், ஆனால் இந்த உலகில் பலவாக தோன்றுகிறீர்கள். அப்படி தோன்றினாலும் உங்கள் ஒருமைத்தன்மை மாறுவதில்லையே. அப்சல்யூட்லி இன்னைக்கு படிச்ச சங்தேவ் பசாஸ்தி. அதாவது அடுத்த கடைசி இன்னைக்கு 6 ஓவி படிச்சோம். அதுல முதல் 3 ஓவிகள் எது உண்மை எது மாயை என்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அடுத்த 3 ஓவிகள்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, அது பலவாக தோற்றமளிக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் அந்த ஒன்னஸ் ஃபீலுக்கு எந்த பங்கமும் வராது என்ற ஒரு விஷயத்தை அழகழகான உதாரணங்களோடு அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். கடல் அலை உதாரணம். கடலில் அலை உருவம் வந்துவிட்டதால் கடல் எந்த பங்கமும் ஏற்படுவதில்லை. ஞாபகம் சொல்லு. அடுத்த தரம் மாறாமையிலேயே எல்லா ஆபரணங்களும் கிடைக்கிறது. தங்கம் பிளஸ் பூமி. ஸோ பூமி பந்து அப்படிங்கிறது எவ்வளவு டிஃபரன்சஸோட இருந்தாலும் மண்ணின் தன்மை மாறுவதில்லை. தங்கம் 1000 வடிவங்களில் இருந்தாலும் தங்கத்தின் தரம் மாறுவதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே விஷயத்தை இந்த இடத்துல நேரடியாக திருஷ்டாந்தம் இல்லாமல் சித்தாந்தமாக வர்ணிக்கின்றார் என்று சொல்லலாம். அவர் எப்படி சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் ஒருவராகவே தான் இருக்கிறீர்கள், ஆனால் உலகில் பலவாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உங்கள் ஒருமைத்தன்மைக்கு எந்த பங்கமும் ஏற்படுவதில்லை. ஸோ தட் இஸ் வை நம்ம அந்த ஞானேஸ்வரியில அமிர்த அனுபவத்துல சொல்லக்கூடிய ஒன்றுபட்ட நிலையை விட்டு விடாமலேயே இரண்டாக நீங்கள் வருகிறீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே விஷயம்
மீண்டும் இந்த இடத்துல பிரதிபலிக்கின்றது. ஸோ முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்னதான் இந்த தோற்றங்களுக்குள்ள மாறுபாடுகள் இருக்கு, இல்ல நோய்வாய்ப்படுது, ஸோ இல்லை எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா அந்த வேரியேஷன்ஸ் அண்ட் டிஃபரன்சஸ், பேதங்கள், விகாரங்கள் இந்த தோற்றங்களிலே ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த தோற்றத்தில் ஏற்படுகின்ற இந்த பேதமானது பிரம்மத்தை தொடவே தொடாது அப்படிங்கிற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னோம். சொல்லு. ஆனா ஏகதந்தர் அப்படின்னா ஈஸ்வரனுக்கு வணக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பிரம்மம் அப்படின்னு வரும்போது தானே ஒருமைத்தன்மை மாறாமலேயே ஒன்றுபட்ட தன்மை மாறாமலேயே எல்லாமா இருக்கு அப்படின்னு வரும். அப்ப இங்க ஏகதந்தர்னு சொல்லும் போது ஈஸ்வரன் எடுக்கவா பரபிரம்மம் அப்படின்னு எடுக்கவா? எனக்கு வந்து பிரம்மம்னு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும்னு தோணுது. ஏகதந்தனை ஈஸ்வரனாக நீ வைத்தால் ஈஸ்வரனுக்குரிய வர்ணனை எல்லாம் வருது இல்ல, ஒற்றை கொம்பன் அப்படின்லாம், அவரே பலவாக தோன்றுகிறார்கள், அதுவும் கரெக்டா? ஈஸ்வரனுக்கும் பொருந்தும், ஈஸ்வரனுக்கும் பொருந்தும். ஏன்னா ஈஸ்வரன் ஒருவனே, அவனே தான் பலவாக தோன்றுகிறான். தோன்றிய போதிலும் அவன் எதுவுமே மாறுவதில்லை. ஓகேதான். அப்போ ஒற்றை கம்பன் என்ற ஒரு உருவத்தை கொடுத்ததால் அவள் ஈஸ்வரன் என்று நாம் எடுத்துக்கொண்டால் தவறல்லன்னு சொல்றார். ஓகேமா. ஏன்னா உருவத்தை நாம் கொடுக்கின்றோம் என்ற காரணத்தினால் ஈஸ்வரனுக்கும் ஈஸ்வரனாக பாதித்து வணக்கத்தை செலுத்துகிறார் என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். பட் அந்த ஒருமைத்தன்மைக்கு மாறுவதில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுட்டு பிரம்மத்தையும் கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆக்ஷன் பாட்டை கொண்டு வரல அப்படின்னு நினைச்சேன். பட் இனிமே அந்த உருவத்தை கொண்டு வந்த காரணத்தினால் யூ கேன் ஈவன் ஈக்குவேட் வித் தி ஈஸ்வரா அப்படின்னு கூட புரிஞ்சுக்கோங்க. அல்டிமேட்லி காலையில பேசின மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து we are not going to be affected by any means. என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் தோற்றம் நாம் அல்ல, தோற்றத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பிரம்மம் நான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இதை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்வோம். அதே ஸ்லோகம் 3வது போலாமா? இருப்பிடம் அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களும் உமக்குள் அடங்கியுள்ளன. எனவே நீர் லம்போதரன் என்று அழைக்கப்படுகிறீர். நீர் எல்லா உயிர்களுக்கும் உண்மையான உறவினராக இருக்கு. இது ஸ்ட்ரைட்டாவே ஈஸ்வரனை டைரக்டா ஈஸியா நம்ம புரிஞ்சு அனுபவிக்கலாம். சோ என்ன சொல்லியிருக்காரு? அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களும் உமக்குள் அடங்கியுள்ளன. ஈஸ்வரன் வர்ணிக்கும் போது பஞ்சபூதங்களாக 84 லட்சம் பிறப்புகளாக, பேசிக் பிளாட்ஃபார்ம் முக்குணங்களாக என்று அந்த பேசிக் பிளாட்ஃபார்மை பத்தி நம்ம வர்ணிப்போம். ஸோ அது ஈஸ்வரன் என்று நாம் சொல்லுவதுண்டு. சரியா? கிட்டத்தட்ட அப்படியே அந்த ஃபீலிங்கோட நீங்க இதை படிச்சீங்க அப்படின்னா, அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களும் அப்படின்னா இங்க பஞ்சபூதங்களும் வந்துருச்சு. மனம் புத்தி அசையும் அப்படின்னா மனம் புத்தி அதுவும் சேர்ந்துடும். அசையாதன்னா பஞ்சபூதம் மட்டும் நிற்கும். ஸோ அசையாதங்கிறது பஞ்சபூதம் மட்டும், அசையும்னு வரும்போது பஞ்சபூதம் மனம் புத்தி அகங்காரம், இப்படி எவ்வித பிரகிருதிகளாக இருப்பவன் யாருன்னா ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படி அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களும் உமக்குள் அடங்கியுள்ளன. ஸ்ட்ரெயிட்டவே இந்த ஈஸ்வரன் ஜட பிரகிருதியை குறிப்பதாக இங்கே வருகிறது. எனவே நீர் லம்போதரன் என்று அழைக்கப்படுகிறீர். லம்போதரன்னா பெரிய வயிறு படைத்தவன் சொன்னீங்களோ? ஸோ அனைத்தும் அடக்கியவர், எல்லாம் அதற்குள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்க. நீர் எல்லா உயிர்களுக்கும் உண்மையான உறவினராக இருக்கிறேன். இங்கதான் கொண்டு வந்துட்டாரு இந்த தி லவ் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ அனைத்தையும் இயக்குபவனாக, அனைவரையும் நேசிப்பவனாக, அவரவர்கள் கர்மாக்களை கூட அவரவர்களுக்கு எந்த நேரத்தில் எந்த அளவில் அவரவர்களுக்கு தகுந்த அளவில் கொடுத்து அவர்கள் தன்னோடு ஐக்கியப்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் நமக்கெல்லாம் உறவினனாக இருக்கின்றார். பொதுவாக நமக்கெல்லாம் உறவுன்னு பார்த்தா 2-3 பேரை தான் உறவுன்னு சொல்லிக்கிறோம். ஒரு சிறு வட்டத்தை போட்டு இவர்தான் என் உறவு என்று நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். பட் அப்படி அல்ல. இங்கே ஈஸ்வரனுக்கு அத்தனை பேருமே உறவுகள் தான். ஈஸ்வரனுக்கு நம்ம எல்லாருமே குழந்தைகள் தான் என்று அந்த அபிப்பிராயத்திலே அவர் நீர் எல்லா உயிர்களுக்கும் உண்மையான உறவினராக இருக்கிறீர் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஓகேவா? எகெயின் ஈஸ்வரனை நீங்க தன் குருநாதனை ஈஸ்வரனாக வர்ணிக்கதாக நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட், உம்மை உணர்ந்த மனிதன் இவ்வுலக வாழ்க்கையில் இன்பத்தை காண்பான்,
எனவே விக்னஹரு தடைகளை நீக்குபவர் என்ற பெயர் உமக்கு முற்றிலும் பொருத்தமானது. சரி, எல்லாமே நானே சொன்னா நல்லா இருக்காது. இப்ப நான் பேசின மாதிரி சுதா இப்போது இந்த 4வது ஸ்லோகத்திற்கு விளக்கம் கொடுப்பார். நான் போர்ட்ரேட்ல வச்சிருக்கேன். இது உங்களுக்கு ஈஸியா இருக்கா இல்லைன்னா நான் லேண்ட்ஸ்கேப்ல வைக்கவா? இப்படி வைக்கவா? ஈஸியா தானே இருக்கு. 4வது ஸ்லோகம் விக்னங்களை தீர்ப்பவர். இப்படி வச்சா ஈஸியா இருக்கா? நான் ஃபர்ஸ்ட் இருந்தது அது ஈஸியா தான் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் இருந்தது நல்லா இருந்ததுன்னு. அப்படியா? லேண்ட்ஸ்கேப்ல வச்சா தானே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. விக்னங்களை தீர்ப்பவர், அதாவது சுதா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். உண்மை உணர்ந்த மனிதன், கிருஷ்ண உணர்விலே திளைப்பவன். இதுக்கு மேல நான் ஹிண்ட் கொடுக்க முடியாது. ஆரம்பிமா. விக்னங்களை தீர்ப்பவர் அப்படின்னா டைரக்டா ஈஸ்வரனை நம்ம வந்து எடுத்துக்கலாம். உண்மை உணர்ந்த மனிதன் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா பரபிரம்மே ஒரு வேஷத்திற்காக ஈஸ்வரன் அப்படின்னு வேஷம் போட்டு எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாத்தையுமே அவர் திறமையா அவர் எடுத்து அவர் வந்து எல்லாருடைய கர்மங்களையும் செயல்படுத்துபவராக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து அந்த கர்மாப்படி எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிற ஒரு வேஷம் தான் ஈஸ்வர வேஷம். அந்த பரபிரம்மம் ஈஸ்வர வேஷம் எடுத்திருக்கு அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா உலக வாழ்க்கையில் இன்பத்தை காண்பான். எல்லாமே கிருஷ்ணன் தான் அப்படின்னு பாத்துட்டா எங்க நமக்கு துக்கம், எங்க நமக்கு கஷ்டம் இருக்கும்? என்னுடைய நன்மைக்காக, என்ன மெருகேற்றதுக்காக, எனக்காக இத்தனை வடிவங்களாகவும் இத்தனை உருவங்களாகவும் இத்தனை வில்லன் கேரக்டர்களாகவும் எல்லாமா ஒரு உடல்ல வலி வருதுன்னா எல்லாமா அவனே இருந்து நமக்கு வந்து கொடுத்து நம்ம வந்து இந்த அளவு கருணையோட பாத்துட்டு இருக்கான் அப்படின்னா அது வந்து இப்படி நம்ம உணரும் போதுதான் அது வந்து இன்பமா நமக்கு இருக்கும். சோ அப்படி ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே இன்பம் தான். சோ எனவே விக்னஹரு தடைகளை நீக்குபவர். தடைகளை நீக்குபவர்னா என்ன? அவர் வந்து நம்மளுடைய அகங்காரத்தை நீக்குபவர்னு எடுத்துடலாம். சோ எப்படி கொடுத்தா இவ வந்து மறக்காம ஞானத்துல மெருகேற முடியும் அப்படின்னு பார்த்து நமக்காக பண்ணிட்டே இருக்காங்கங்கிறப்ப நமக்கு வந்து தடையை அந்த மாதிரி நம்முடைய அகங்காரத்தை நீக்குபவராக அவரே இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ என்ற என்ற பெயர் முற்றிலும் பொருத்தமானது. என்னமா? அந்த பெயர் உனக்கு முற்றிலும் பொருத்தமானதே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டு உளறி வைப்போம் கிருஷ்ணா ஃபீல்ல. உண்மை உணர்ந்த மனிதன். இப்போ நான் கண்ணன் சொல்றது இந்த இடத்துல விநாயகன் அல்லது குரு அல்லது பிரம்மம் என்ன வேணா வச்சுக்கோங்க. சரி, இந்த இடத்துல மெயினா ஈஸ்வரன் தான் குறிக்கும். சோ ஈஸ்வரனை நினைச்சுக்கணும். ஓகேவா? ஈஸ்வர சைதன்யத்தை உங்கள் மனதில் வைத்துக் கொண்டு உண்மை உணர்ந்த மனிதன் என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அவர் யாரு? அவர் தான் எல்லாமா இருக்கிறவர், அல்லது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறவர், எல்லாத்தையும் ஆட்டுபவர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சோ எல்லாமே பொருந்தும் பாருங்க. எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவர்னு சொல்லலாம். அனைவருக்குள்ளும் மந்தரியாமியாக இருப்பவன், பஞ்சபூதங்களாகவும் மனம் புத்தி அகங்காரங்களாகவும் அவனை தானே இருந்தான். அப்போ அனைத்துமாக இருப்பவனுமே அவனே சொல்லிடலாம். இப்படி உண்மை உணர்ந்த மனிதன் அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஒட்டு மொத்த உலகமும் ஈஸ்வரா விநாயகா நீ அல்லவோ, கண்ணா நீ அல்லவோ, இந்த ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துடணும். சரியா? தி மொமெண்ட் அனைத்தையும் ஒன்றாக காணக்கூடிய வல்லமை நமக்கு பெறும்போது வேற என்ன வேணும்? அன்பு, சமபாவனா, எவ்ரி திங் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸிங். பாருங்க, என்ன அத்வைதத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா இந்த விருப்பு வெறுப்பு, அந்த சமபாவனா, வெறுப்பு அற்ற தன்மை கால் சமபாவனா, எவ்ரிதிங் பிகம்ஸ் an automatic process. ஏன்னா இருக்கிறதே ஒண்ணு, நீ மட்டும்தான் கண்ணாய் எங்கும் இருக்கின்றாய்ன்றதை நான் உணரும் போது, இங்க நீ மட்டுமே இருக்கிறான்னு உணர்ந்துட்டேன்னா அப்புறம் எப்படி வெறுப்புக்கும் அகங்காரத்துக்கு எங்க இடம் இருக்கு? எதுக்குமே இடம் இல்லை. அப்ப இடம் இல்லைன்னா அங்க வேற என்ன இருக்கும்? லவ் தான் இருக்கும். லவ் தான் இருந்ததுன்னா வேற என்ன இருக்கும்? சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இன்பத்தை காண்பான் என்று சொல்லுகின்றான். ஏன் இன்பத்தை காண்கின்றான்?
ஏனென்றால் அவன் ஒருவனே, அதுக்கு முன்னாடி அதுதானே சொன்னாரு, அசையும் மற்றும் அசையாத அனைத்து பொருட்களும் உம்முள் அடங்கியுள்ளன, எனவே நீர் நம்புவதன் அதையும் சொன்னாரு. நீங்கள் ஒருவராகவே இருக்கிறீர்கள், ஆனால் இந்த உலகில் பலவாக தோன்றுகிறீர்கள். அப்படி தோன்றினாலும் உங்கள் ஒருமைத்தன்மை, அதை விடுங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒருவராகவே இருக்கிறீர்கள், ஆனால் இந்த உலகில் பலவாக தோன்றுகிறீர்கள். இதுதான்மா இந்த 4வது பாயிண்ட்டுக்கு அர்த்தம். உண்மை உணர்ந்த மனிதன் அப்படின்னா யார் அவரு அப்படின்னா, எவனொருவன் ஒருவராகவே இருந்தும் ஆனால் பலவாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறீரோ அவர் இதை உணர்ந்தவன் எவனோ அவனே உண்மை உணர்ந்த மனிதன் என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தி மொமெண்ட் அவர்தான் அனைத்துமாக இருக்கின்றார் என்று புரிந்த மாத்திரத்தில் அது மாயையாகத்தான் இருக்க முடியும். அப்போ இங்கே அனைத்து மாய தோற்றமாக கண்ட மாத்திரத்தில், ஒருவரையே கண்ட மாத்திரத்தில் ஏற்ற தாழ்வு, விருப்பு வெறுப்பு அனைத்தும் இங்கே இருக்க வழி இல்லாமல் போகிறது. விளைவாக அன்பு மலர்கிறது, விளைவாக ஆனந்தம் மலர்கிறது. சரியா? சோ இந்த ஒன்னஸ் ஃபீல் இஸ் ஈக்குவல் டு லவ் இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம் அப்படிங்கிற அந்த பேசிஸ்ல புரிஞ்சுக்கும் போது கண்டிப்பா இது பொருத்தமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை உணர்ந்த மனிதன் இவ்வுலக வாழ்க்கையில் இன்பத்தை காண்கின்றான். குவைட் நேச்சுரலி ஆப்போசிட் அவர் வேர்டு. எனவே விக்னஹரு என்ற பெயரை உமக்கு முற்றிலும் பொருத்தமானதே. அவ சுதா சுப்பா சொன்ன மாதிரி இங்கே விக்னஹரு என்றால் என்ன? விக்னம் என்பதே நான் வேறு நீ வேறு என்று பார்க்கின்ற அந்த அகங்காரம் தான் விக்னங்களாக நம்மளே மலர்ந்து நமக்கு ஒண்ணுமே கிருஷ்ணன் இல்லைன்னு கஷ்டம்னு சொல்ல வைக்கிறது இல்லையா? அப்ப நான் உடல், நீ வேறு நான் வேறு என்று இந்த நினைக்கின்ற நினைப்பல்லவோ இந்த ஈஸ்வரனை அனுபவிக்க விடையாமல் தடுக்கின்றது, தடையாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது உண்மை உணர்ந்த மனிதன் வந்துடுச்சா? அப்ப உண்மை உணர்ந்த மனிதன் வந்த மொமெண்ட்ல நான் வேறே நீ வேறே என்ற பேச்சுக்கு இடமில்லை, அகங்காரத்துக்கு இடமில்லை, அப்போ விக்னங்களுக்கும் இடமில்லை. துன்பத்திற்கு காரணமான அந்த அகங்காரம் இனி இல்லாத காரணத்தினால் அங்கே விக்னங்களுக்கு இடமில்லை. ஆதலால் எனவே விக்னஹரு என்ற பெயரும் உமக்கு முற்றிலும் பொருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி விநாயகரின் திரு உருவம், இது ரொம்ப சிம்பிளா இருக்கு, யாராவது படிங்க. விநாயகரின் முகம் மகிழ்ச்சி நிறைந்தது. அவரது 4 கைகளும் 4 புருஷார்த்தங்களை குறிக்கின்றன. அவரது ஒற்றை தந்தம் அரிய ஒளியுடன் பிரகாசிக்கின்றது. அந்த ஒற்றை தந்தம் அத்வைதத்துல பேசுங்க, மீதி இருக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. சுதாவே ட்ரை பண்ண சொல்லவா, வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? தெரியல. தீப்தி கழுத்து போயிடுச்சுமா, நீ வேற தொண்டை போயிடுச்சு, பேச முடியல. Who is going to try? சொல்ல. விநாயகரின் முகம் மகிழ்ச்சி நிறைந்தது. சோ எல்லா ஈஸ்வரருடைய முகம் பார்த்தோம் அப்படின்னா புன் சிரிப்பா எல்லா ஈஸ்வருடைய முகமும் அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி நம்மளும் என்ன கஷ்டம் வந்தாலும் நமக்கு என்ன நேர்ந்தாலும் நம்மளும் எந்நேரமும் அதை வந்து சுகமா நம்ம வந்து அதை அனுபவிக்கணும் அப்படின்னு இதுல இருந்து எடுத்துக்கலாம். சோ அவர்களுடைய 4 கைகள் வந்து 4 புருஷார்த்தங்கள். சோ நம்ம என்ன முதல்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவருடைய கைகள் சொல்லுது. சோ முதல்ல வந்து அறம் ஃபாலோ பண்ணு, அறம் தர்மப்படி, நீ உனக்குன்னு என்ன இருக்கோ அதை தர்மப்படி முதல்ல ஃபாலோ பண்ணு, அதுக்கப்புறம் பொருள், அதுக்கப்புறம் இன்பம், அதுக்கப்புறம் மோட்சம்ங்கிற வீடு. சோ அந்த சித்த சுத்திக்காக அந்த வரிசை கிரமமா இதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு நமக்காக சொன்ன மாதிரி இருக்கு. அந்த ஒற்றை தந்தம்ங்கிறது இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, பரபிரம்மம். அது எப்பவுமே உணர்வு மயமா பிரகாசமா அது வந்து சைத்தன்ய ரூபமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரன்லயே இந்த ரெண்டும் பார்த்துடலாம். வெரி குட். சோ இதற்கப்புறம் எல்லா ஓவிகளும் விநாயகரின் திருவுருவத்தை அழகாக வர்ணிக்கப் போகின்றன. விநாயகர் என்றாலே நீங்கள் பிரம்மம் என்றும் புரிந்து கொள்ளுங்கள், ஈஸ்வரன் என்றும் புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லிவிட்டேன். இப்போது உருவத்தை வர்ணிக்கின்றதுன்னு வரும்போது ஈஸ்வரனாக நீங்கள் பாவித்து அந்த உருவத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து விநாயகரின் முகம் மகிழ்ச்சி நிறைந்தது. ஏன் ஈஸ்வரனின் முகம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கின்றது? ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் பா. விக்னங்கள் எங்கே இருக்கின்றது? வேதத்தில் இருக்கின்றது.
நான் வேறு நீ வேறு என்ற பேதத்தில் அங்கே விக்னங்கள் இருக்கின்றன. விக்னங்கள் ஆனந்தத்தை குலைத்து துக்கத்தை தருகின்றன. ஆனால் ஈஸ்வரனோ ஃபர்ஸ்ட் லைன், உண்மை உணர்ந்த மனிதன் என்ன சொன்னாரு? நீ ஒருவராக இருந்தும் நீரே பலவாக பிரிந்திருக்கிறீர், தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறீர் அப்படின்னு சொல்லும் போது ஒன்னஸ் ஃபீல் அவர் மிஸ் பண்றது இல்லை. ஏனென்றால் ஈஸ்வரன் நித்திய முக்தன், சுத்த சாத்வீகன். ஆதலால் அவன் எப்போதும் பிரம்ம பாவனையிலே இருக்கின்றான், ஒன்னஸ் ஃபீல்லே தான் இருக்கின்றான், அன்பின் சுரூபமாக இருக்கின்றான், சம பாவனையில் இருக்கின்றான். குவைட் நேச்சுரலி ஆனந்தம் என்பது அவன் முகத்தில் தெளிவதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது. ஸோ தேர்ஃபோர் அவர் முகம் மகிழ்ச்சி நிறைந்தது என்று சொல்வதற்கு ஆட்சேபனை எதுவும் இருக்க முடியாது. இனி அவரது 4 கைகளும் 4 புருஷார்த்தங்களை குறிக்கின்றன என்ற ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். அடுத்ததாக அவரை பார்க்கும்போது 4 கைகள் பொருந்தியவராக இருக்கின்றார். அன்பின் திருவுருவம் அல்லவா? அன்பே உருக்கொண்டவன் நம்மையெல்லாம் அந்த அன்பாக மலர வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். அவன் தோற்றத்தின் வாயிலாகவே நமக்கு ஞானத்தை புகட்டுகின்றான். விநாயகன் என்றாலே ஞான சுரூபம் என்று அழைப்பார்கள். அவன் சுரூபமே நமக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்கிறது என்று சொல்லுவார்கள். அவனது 4 கைகள் எதை காட்டிக் கொடுக்கின்றன என்றால், ஜீவன் கடைத்தேறி அவனும் தானும் ஒன்றென்று ஈஸ்வர ஐக்கியம் பிரம்ம ஐக்கியம் என்ற அந்த பிரம்மபாவத்திற்கு அவனை கடை தேற்றுவதற்காக இந்த 4 கைகளை கொண்டு அவர்களுக்கு 4 புருஷார்த்தங்களை கற்றுக் கொடுக்கின்றார். விநாயகனை கண்டவுடன் அறம் பொருள் இன்பம் வீடு என்ற அந்த புருஷார்த்தங்களை நீ கடைபிடிக்க வேண்டும் என்ற நினைவு ஒவ்வொரு நாளும் உனக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவரது உருவம் அமைந்திருக்கின்றது. இனி அறம் என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, இன்பம் என்றால் என்ன, இது வெரி சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அறம் என்றால் தர்மம் என்ற அர்த்தம். பொருள் ஈட்ட வேண்டும் என்ற இச்சை அனைவருக்கும் இருக்கும். இன்பம் அனுபவிக்க வேண்டும் மாயையிலே என்ற விஷயமும் அனைவருக்கும் இருக்கும். ஆனால் முதற்கண் தர்மத்தை கடைபிடி, தர்மத்தோடு பொருள் ஈற்று, தர்மத்தோடு இன்பத்தை அனுபவி. இப்படி தர்மத்தோடு பொருளை ஈட்டி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டே வருவாயேயானால் ஒரு கட்டத்தில் இந்த மாயா அனுபவத்தை தாண்டி வீடு என்ற பிரம்ம அனுபவம் உனக்கு கைவர கிடைக்கும். ஆதலால் எடுத்த எடுப்பிலே உன்னால் பிரம்ம அனுபவத்திற்கு செல்ல முடியாது என்பது எனக்கு புரிகிறது. இன்பம் வேண்டும், ஆனால் அந்த இன்பம் வேதத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடாது, அதர்ம வழியில் இருக்கக்கூடாது. பொருள் ஈட்ட வேண்டும், ஆனால் அது அதர்ம வழியில் இருந்துவிடக் கூடாது. ஆதலால் முதல் புருஷார்த்தமாக அவர் எடுத்து சொன்னது ரம் என்ற வார்த்தையை சொல்லுகின்றார், தர்மம் என்று சொல்லுகின்றார். முதற்கன் அந்த தர்மத்தை கடைபிடித்து விட்டால் அதன் பிறகு நீ பொருள் ஈட்டினாலும் இன்பத்தை அடைந்தாலும் கண்டிப்பாக அது அடுத்தடுத்த படிக்கட்டுக்கு எடுத்து சென்று உன்னை மோட்சமடைவதற்கு உதவிகரமாக அமைந்துவிடும் என்று இந்த 4 புருஷார்த்தங்களில் முதல் புருஷார்த்தம் அறம் என்ற புருஷார்த்தம் தான் மிக முக்கியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்படி நம்மையும் கடைத்தேற்றி அவனாக அவன் போல் எப்போதும் மகிழ்வாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக 4 புருஷார்த்தங்களை அந்த 4 கைகள் குறிப்பதாக இங்கே ஏகநாதர் வர்ணிக்கின்றார். மேற்கொண்டு அவரது ஒற்றை தந்தம் அரிய ஒளியுடன் பிரகாசிக்கின்றது. வீடு என்றால் என்னவென்று சொல்ல வேண்டும் அல்லவா? ஏன் இங்கே தந்தங்கள் மிகவும் அழகாக இரண்டு இருந்தால் அழகாகத்தானே இருக்கின்றன. அழகாக இருக்கின்றேன் என்று மயங்கி நீ இந்த உலகிலே மூழ்கிவிட மாட்டாயா? மூடனே, அழகு என்பதை விட ஆனந்தம் என்ற ஒன்று இருக்கின்றதடா. இது சிற்றின்பமாக மாறிவிடும். ஒன்றில்தான் அழகு என்கிறான், ஒன்றேதான் ஆனந்தம் என்கின்றான். அதனால் ஒரு கொம்பை உடைத்து ஒற்றை கொம்பனாக எனக்கு காட்சி தருகின்றான். அத்வைதத்தில் மட்டுமே ஆனந்தம் இருக்கின்றது என்பதை குறிக்கின்றான். வீடு சுகம், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற அந்த அடிப்படையில் வீடுதான் உனக்கு இறுதி லட்சியமாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒற்றை கொம்பன் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றான் என்பது இந்த 5வது ஓவியின் விளக்கமாக எடுத்துக்கொள்வோம். ஓவி நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு எனக்கு நினைவு இருக்கு. சோ அடுத்து 6வது ஓவி. பூர்வ மீமாம்சை மற்றும் உத்தர மீமாம்சை ஆகிய 2 தத்துவங்களும் அவரது இரு செவிகளாக உள்ளன. சொல்லும் மௌனமும் அவருக்கு முன்னால் கைகூப்பி நிற்கின்றன. எக்ஸ்பிளைன். அன்னைக்கு சொன்னோங்கள, பூர்வ மீமாம்சம் என்றால் கர்மத்தை கொண்டு கரையேறும் வழியை காட்டுபவன். உத்தர மீமாம்சை என்றால் ஞானத்தால் மட்டுமே மோட்சம் என்று வாதிடுபவன்.
இவன் பூர்வ மீமாம்சம் கர்மத்தாலே மோட்சம் என்று வாதிடுபவன். சரி, இப்ப கண்டினியூ பண்ணுங்க. நம்ம ரெண்டு பேரும் அவ்வளவுதானா தெரியுது, அவ்வளவுதான் யாருமே தெரியுதா? சொல்ல மாட்டேறாங்க. நம்ம பூர்வ நம்ம ரெண்டு பேரும் மீமாம்சை பேசும்போது அப்படின்னா ம் பூர்வ மீமாம்சை அப்படின்னா அத்வைதம்க்கு முன்னாடி, அத்வைதம் தவிர மீதி எல்லாமே சொல்றது. கர்மத்தினால் ஞானம் அடையலாம், தியானத்தினால் ஞானம் அடையலாம், ஆஹ் பக்தினால் ஞானம் அடையலாம் அப்படின்னு அத்வைதத்தை தவிர மீதி எல்லாமே அதுதான் கரெக்ட் உண்மை அப்படின்னு சொல்றவங்க பூர்வ மீமாம்சை. சோ அதுவும் வேண்டி இருக்கு, ஏன்னா சித்த சுத்திக்காக. அதனால அதையும் ஒரு செவியாக வைத்திருக்கிறார். அடுத்து உத்தரமீமாம்சை, அதுலயே நம்ம நின்றக்கூடாது. அடுத்து ஒண்ணு இருக்கு, அத்வைதம் இருக்கிறது ஒண்ணு, அதுதான் பரபிரமம், அதுதான் நான் தான் எல்லாமா இருப்பேன் அங்க அப்படிங்கிற அந்த உத்தர மீமாம்சை, அதுதான் எண்டு, அதுதான் லாஸ்ட் உண்மை. சோ அதுவும் ஒரு செவியாக. சோ இந்த ரெண்டையுமே அவர் இரண்டு செவிகளாக வைத்திருக்கிறார். சோ ரெண்டுமே வேணும் சித்த சுத்திக்காக. பூர்வ மீமாம்சை அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்புறம் நம்முடைய லட்சியம், நம்முடைய சொரூபம் உத்தர மீமாம்சை உண்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அவருக்கு முன்னாடி சொல்லும் மௌனமும் அவருக்கு முன்னால் கை கூப்பி நிற்கின்றன. நீங்களே சொல்லிருங்கன்னா தெரியலன்னா. அண்ணா, இது அன்னைக்கு பார்த்தது உங்களையும் பெரியண்ணாவையும் வச்சு பார்த்தோம். பெரியண்ணா வந்து கர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஞானம்னு சொல்கிறீங்க. ஆனால் ரெண்டுமே வந்து எண்டு கிடையாது. ஸோ அப்படி வச்சுட்டு நம்ம இன்னும் மௌனமாகணும். அதுக்கு தான் இந்த இந்த இடத்துல வந்து பிரம்மத்தை நோக்கி ரெண்டு பேருமே வந்து கைகூப்பி நிற்கிறாங்க மௌனமாகி அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு பேசணும்னா. சரி சரி, கரெக்ட். ஆனா கொஞ்சம் சரி, ஓகே, நான் சொல்றேன். இந்த சொல்லும் மௌனமும் அவருக்கு முன்னால் கைகூப்பி நிற்கின்றன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல சூப்பர்பா எக்ஸ்பிளைன் பண்ண சுதா எக்ஸ்பிளனேஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி நைஸ். பூர்வ மீமாம்சை மற்றும் உத்தர மீமாம்சை இரண்டும் தத்துவங்கள் அவரது இரண்டு செவிகளாக உள்ளன. இப்ப விநாயகனை பார்த்த உடனேயே பூர்வ மீமாம்சையையும் நீ கேட்கணும், உத்தர மீமாம்சத்தையும் நீ கேட்கணும் அப்படிங்கிறதுல அவர் மறுக்கல. பூர்வ மீமாம்சத்தை ரிஜெக்ட் பண்ணல, எந்த ஒன்னையும் ரிஜெக்ட் பண்ணல. ரெண்டையுமே கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு. ரெண்டையுமே நீ கேட்டுக்கோ, தப்பில்ல. ரெண்டு செவிகளாக இருக்கின்றன, ரெண்டு காதுகள் உனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, நீ ரெண்டையுமே கற்றுக்கொள்ள வேண்டும், ரெண்டையுமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், தவறல்ல. சோ அதை நம்ம டெப்தா பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி ஞானம் அப்படிங்கிறது படிக்கட்டுகள் இல்லாமல், கர்ம பக்தி அப்படிங்கிற அந்த படிக்கட்டுகள் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாவே ஏறுறது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அப்போ எல்லா யோகங்களையும் கற்றுக்கொள்வது என்பது ஒரு சாதகனுக்கு மிகவும் இன்றியமையாததாக இருக்கின்றது. இல்லைன்னா பகவத்கீதையில ஏன் 4 யோகங்களையும் அவன் கொடுக்க வேண்டும்? அப்ப அனைத்தையும் அவன் கொடுத்திருக்கின்றான் என்றால் அனைத்தையும் நாம் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும். நான் அடிக்கடி பொதுவாக இன்சிஸ்ட் பண்றது உண்டு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, உனக்கு எந்த யோகம் சூட் ஆகுதோ அந்த யோகத்தை மட்டும் படிச்சுட்டு அது அப்படியே நீ ஞானி ஆயிடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி இல்லை. 4 யோகங்களும் கொடுக்கப்பட்டது, 4ஐயும் ஒன்றடி மன்றடியாக நீ கடைபிடித்துக் கொண்டே வா. அப்படி வரும்போது ஒன்று இன்னொன்றுக்கு உனக்கு உதவிகரமாக இருந்து உன்னை கரையேற்றிவிடும் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அப்ப கர்மயோகமும் பக்தி யோகமும் உன்னை கரையேற்றுவதற்கு, ஞானத்தை புரிவதற்கு உனக்கு வசதியாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அனைத்தையும் நீ ஒன்றாக நீ கற்றுக்கொள்வதில் தவறொன்றும் இல்லை அப்படின்னா, அனைத்தையும் நீ கேட்டுக்கொள்வதில் தவறொன்றும் இல்லை அப்படின்னாலே கற்றுக்கொள் அப்படின்னு விநாயகன் சொல்லுகின்றான் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆனால் கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது மட்டும் ஞானமாகிவிடாது. சொல்லும் மௌனமும் அவருக்கு முன்னால் கைகூப்பி நிற்க வேண்டும். விநாயகனை பார்த்தவுடன் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த 2 செவிகளை பார்த்தவுடன் நீ அந்த கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், தியான யோகம் அனைத்தையும் கற்றுக்கொண்டதன் விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். இங்க சொல்லும் மௌனமும் அவருக்கு முன்னால் கைகூப்பி நிற்கின்றன அப்படின்னு சொன்னா, இங்க சொல் அப்படின்னு சொல்றது நம்ம எப்படி டெஃபினிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த கர்மம் பக்தி இதுக்கெல்லாம் சொல் அவசியம், எண்ணங்கள் அவசியம்னு வச்சுக்கோங்க. ஞான யோகம் எண்ணங்களை நீக்குகின்ற ஒரு ப்ராசஸ், அதை மௌன ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஆனா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்துடக்கூடாது கடைசி வரைக்கும். ப்ராசஸ் ஷுட் கம் டு அன் எண்ட் அட் பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னா கைகூப்பி அவருக்கு முன்னால் நின்றுவிட வேண்டும் அப்படின்னு. கைகூப்பி நிற்கின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்? நிக்கணும்.
ஸோ நீ கேட்டுக்கோ, பழகிக்கோ. ஞானம் எல்லாமே இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட 100% டைம் பாஸ்க்காக நம்ம பேசிட்டு இருந்தா நம்ம ஞானத்துல முதிர்நிலை அடைஞ்சிருக்கோம்னு அர்த்தம். நான் இதை வச்சுக்கிட்டு நான் என்னத்தையோ பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இன்னும் ப்ராசஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா இது அவசியம்தான். பட் த ப்ராசஸ் ஷுட் எண்ட் அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் அண்ட் இட் ஷுட் நாட் கண்டினியூ ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வரி அப்படியே சுதா சொன்னதை எடுத்துக்கோங்க. பூர்வ மீமாம்சை மற்றும் உத்தர மீமாம்சை ஆகிய 2 தத்துவங்களையும் அவரது 2 செவிகளாக உள்ளன. ஆனால் அடுத்து முக்கியமாக அதை கற்றுக்கொண்டு அப்படியே அனுபவிக்காம விட்டுறதுக்காக நீ கத்துக்கல, கற்றுக்கொண்டு நீ அனுபவிக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லும் மௌனமும் அவருக்கு முன்னால் கைகூப்பி நின்றுவிட வேண்டும். ஏன்னா அதுவே இன்னைக்கு அகங்காரமா மாறி தொலைக்குதுங்க. என்னங்க பண்ண சொல்றீங்க? சோ அவருக்கு முன்னால கைகூப்பி நிற்கின்றன அப்படின்னு அர்த்தம் அகங்காரம் அடியோடு அழிந்து விட்டு இருக்க வேண்டும்னு அர்த்தம். இந்த பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் நீ கேட்டு முடிச்சுட்டேன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரம் முற்றிலும் அழிந்து தொலைந்து அவருக்கு முன்னாலே அப்படியே கைகூப்பி நின்னுடணும். அப்படி நிக்கணும். அப்படி நிக்கலைன்னா நீ வந்து கத்துக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை என்ற வரியையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர் அடுத்த அடியிலே மிக தெளிவாக கைகூப்பி நின்று வேண்டும் என்ற ஒரு வாசகத்தை குறிப்பிட்டதாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவருடைய பார்வையை பற்றி பேசுகின்றது. விநாயகரே, உமது பார்வையால் இந்த உலகம் முழுவதும் உமக்குள் இருந்து தோன்றுகிறது. உமது அந்த பார்வை பேரின்பத்தையும் திருப்தியையும் அளிப்பதாக இருக்கின்றது. என்ன எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை, யாராவது நினைவுபடுத்துங்க. உமது பார்வையால் இந்த உலகம் முழுவதும் உமக்குள் இருந்து தோன்றுகிறது. அதாவது உமக்குள்ளிருந்து உலகம் தோன்றுகிறதுன்னா இது வரைக்கும் முதலே நிறைய தடவை சொல்லியாச்சு. பர்டிகுலரா உமது பார்வையால் அப்படின்ற பாயிண்ட் எக்ஸ்ட்ராக மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பார்வை பேரின்பத்தையும் திருப்தியையும் அளிப்பதாக இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே ட்ரை பண்ணுவோம். பார்வை, இப்போ கண் திறந்தவுடன் இந்த உலகம் விரிகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம், சரியா? கண்ணை மூடியவுடன் இந்த உலகம் மறைகிறது அப்படின்னு சொல்றோம். அது என்னது? கண்ணு திறந்த உடனேயா உலகம் விரிகிறது? ஆக்சுவலா மனம் அப்படிங்கிறது தான் விழிக்குது. தூக்கத்திலிருந்து எது விழிக்கின்றது? மனம் விழித்தவுடன் உலகம் விரிகிறது, மனம் அடங்கியவுடன் உலகம் மறைகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும். ஆனா இங்கே பார்வை அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, நீ கண்ணை மூடாம நீ மனச மூடலாம்ல. டெய்லி நைட்டு தூங்க போற இல்ல, நைட்டு தூங்கும் போது உலகம் காணாம போகுதுன்னு உனக்கு தெரியும். அது உலகம் காணாம போகிறது காரணம் கண் இல்லை மனசுன்னு உனக்கு தெரியும். அதனால நல்ல கண்ணை திறந்து வச்சுக்கிட்டேவும் நீ உன் மனசை மட்டும் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. அப்படி நம்ம பண்றது இல்லை. நம்ம முதல்ல என்ன பண்றோம்னா கண்ணைத்தான் மூடுறோம், அதுக்கப்புறம் தான் மனசு வந்து அடங்குது, அதுக்கப்புறம் தான் இந்த உலகம் காணாமல் போகிறது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஏகநாதருக்கு தோன்றி இருக்கலாம். விநாயகனே, உமது பார்வையால் இந்த உலகம் முழுவதும் உமக்குள் இருந்து தோன்றுகிறது. அப்போ இந்த உற்பத்தி என்பது ஈஸ்வரனின் மனதிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு சொல்றதை விட அவருடைய பார்வையிலிருந்து தோன்றுகிறது அப்படின்னு வர்ணிக்கிறார். 2 ஒண்ணு அப்படிங்கிறத நான் இப்ப ப்ரூவ் பண்ணிட்டேன். ஏன்னா கண்ணை திறக்கும் போது உலகம் வருகிறது, கண்ணை மூடும் போது உலகம் மறைகிறது. அப்போ மனம் மனதிலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு, சமஷ்டி மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வரனின் மனதிலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவருடைய பார்வையிலிருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன் பர்டிகுலரா பார்வையிலிருந்து உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்விக்கு அந்த பார்வை பேரின்பத்தையும் திருப்தியையும் அளிப்பதாகும். So this is very important point. பார்வை அப்படின்னா என்ன? வெறும் பார்வையாலேயே ஒருத்தரை பார்க்கும் போதே அந்த பார்க்கும் பார்வையே ஒருவனுக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் தர முடியும். எப்படி? பவர் ஆஃப் சீயிங் அப்படிங்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளிருக்கின்ற அந்த அன்பை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது நம் முகம் ஃபுல்லாவே வெளிப்படுத்தலாம்.
அதுல கண்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு வகிக்கின்றது. அதாவது ஒரு கோபத்தோடு நீ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்களுடைய பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். பயத்தோடு இருக்கும்போது உன்னுடைய கண்கள் வேற மாதிரி இருக்கும். கருணையும் அன்பும் நிறைந்து இருக்கும்போது அவனுடைய கண்கள் வேற மாதிரி இருக்கும். அப்போ இந்த உலகத்தை தன் கண்களின் வாயிலாக படைத்தான், மனதில் வாயிலாகன்னு சொல்லாம சொன்னார். எதற்காக அப்படின்னா, மனதின் முதிர்ந்த லட்சணமான அன்பும் கருணையும் அந்த பார்வையின் வழியாக வெளிப்படுகிறது என்பதை புரிய வைப்பதற்காக அவர், ஏன்னா ரெண்டையும் முதல்ல ஈக்குவேட் பண்ணிட்டேன், மனசு பார்வையால உலகம் பெறுகிறதுன்னு ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லலாம்னு. இப்ப அது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றால், நமக்காக இந்த உலகத்தை கண்ணன் விரித்தான் அல்லவா? எதற்காக? நீ அழுவதற்காகவா? உன்னை பேரின்பத்தில் திக்குமுக்காடச் செய்வதற்காக, உன்னை திருப்தமாக மாற்றுவதற்காக வல்லவோ கண்ணன் விரிந்தான். அப்படியே கிருஷ்ணாஃபீலுக்கு போங்களேன். கிருஷ்ணாஃபீல நான் எப்படி வர்ணிச்சிருப்பேன்? கண்ணா என் ஒருவனை மகிழ்விப்பதற்காகவா இப்பேற்பட்ட உலகமாய் விரிந்தாய்? லட்சோப லட்ச உருவங்களை எடுத்து எனக்கு என்னை ஒருவனை மகிழ்விக்கவாகவா வந்திருக்கின்றாய் அப்படின்னு எல்லாம் நம்ம வர்ணிக்கிறோம். அப்போ முழுக்க முழுக்க இந்த கிருஷ்ணாஃபீல நீங்க நிறையணும்னா எனக்காக என்னென்ன பாட்டெல்லாம் பாடுங்கன்னு சொன்னேன்ல. ஸோ 50 kg தாஜ்மஹால் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே எனக்கா அப்படின்னு என் கண்ணன் படைத்திருக்கின்றான் அப்படின்னு நினைக்கும் போது அவனுடைய அந்த கருணை, அவனுடைய என்னை மகிழ்விக்க வேண்டும் என்ற அவனுடைய அந்த கருணை, அன்பு அல்லது அவனுடைய பார்வை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேரின்பத்தையும் திருப்தியையும் அளிப்பதற்காகும். இப்ப கண்ணனுடைய இன்டென்ஷன் என்ன? இந்த உலகத்துல உட்காந்து நீ இந்த மாதிரி ஈகோல சிக்கி அழுதுட்டு இருக்கணும்ன்றதுக்காகவா படைச்சான்? இல்லையே. ஒட்டுமொத்த உலகமும் கண்ணனின் மாய தோற்றம் புரிந்து கொண்டு அல்லது எனது மாய தோற்றம் என்று உங்களுக்கு அத்வைத ஆனந்தத்தை கொடுத்து அந்த பேரானந்தத்தை வைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தால் அல்லவோ அவன் இந்த உலகமாக விரிந்தான். ஆதலால் இந்த ஓவியை நீங்கள் இப்படி புரிந்து கொண்டால் புரியும் நினைக்கிறேன். இப்ப படிக்கிறேன். விநாயகரே, உமது பார்வையால் இந்த உலகம் முழுவதும் உமக்குள் இருந்து தோன்றுகிறது. ஏனென்றால் உமது அந்த பார்வை பேரின்பத்தையும் திருப்தியையும் அளிப்பதாக இருக்கின்றது. ஸோ உலக தோற்றத்திற்கான முக்கிய காரணம் பேரின்பம் தான். பேரின்பமே உலகமாக தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறப்ப அது சிற்றின்பமும் வரும். ஆனா வந்திருக்கு, அது ஏன்லாம் கேட்கக்கூடாது. பேரின்பத்தை அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும் இல்லையா? அது உலகமா விரிஞ்சாலும் பேரின்பம் தான், ஒழியாம இருந்தாலும் பேரின்பம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இன்னைக்கு பேரின்பமே கடைசியில சிற்றின்பமா மாறிடுச்சு, அது ஏன்னு எல்லாம் கேட்காதீங்க. ஓகேவா? அடுத்தது இந்த ஒரு ஓவியோட நிப்பாட்டுவோம். 8ஓட ஒட்டுமொத்த உடல் அப்படிங்கிறதை வர்ணிக்கப்படுகிறது. உமது பெரிய வயிறு இன்பத்தை தாங்கி நிற்கிறது. உமது தொப்புள் மகிழ்ச்சியின் சுழலாக இருக்கிறது. உமது உடலில் உள்ள நாக பாஷம் ஞானத்தின் அழகை வெளிப்படுத்துகிறது. இதுக்கு நம்ம என்ன விளக்கம் சொல்றோம் ஞாபகம் இருக்கா? நாகபாஷம் குண்டலினியை ரெப்ரசன்ட் பண்ணதா அன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஆமா, நாகபாஷத்துக்கு அப்படி பார்த்தோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன், உமது பெரிய வயிறு இன்பத்தை தாங்கி நிற்கிறது. அந்த வயிற்றுக்குள்ள எல்லாம் அடங்கியிருக்குன்னு முதலே சொல்லிட்டாரு. இந்த உலகத்தையே அந்த பெரிய வயிறா பாருன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த உலகத்தை படைச்சதன் நோக்கமும் பேரின்பம்னு சொல்லிட்டாரு. இப்ப ஏற்கனவே சொன்னதை மறுபடியும் அந்த வயிற்றுக்குள்ள பாக்குறாரு. ஏன்னா உருவத்தை வர்ணிக்கணும் இல்லையா? அப்போ இந்த பெரிய வயிறு இன்பத்தை தாங்கி நிற்கிறது. ஸோ போன ஓவியோட நீங்க மேட்ச் பண்ணுங்க. பார்வை பேரின்பத்தையும் திருப்தியையும் அளிப்பதாகவும் அதுல இருந்துதான் உலகமே வந்தது. அதுக்கு முன்னாடி லம்போதரன் அந்த வயிற்றுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ தேர்ஃபோர் உமது பெரிய வயிறு இன்பத்தை தாங்கி நிற்கிறது. உமது தொப்புள் மகிழ்ச்சியின் சுழலாக இருக்கிறது. இதை சொல்லலாம். மணிப்பூர சக்கரம் தான் ஹாப்பினஸ்க்கு இருக்குமா? மகிழ்ச்சியின் சுழலுக்கும் தொப்புள் என்ன சம்பந்தம்? இல்லைன்னா அநாகதத்துக்கு அநாகதம் வந்தாதான் மகிழ்ச்சியோட இதை தாண்டணும். ஆனா மணிப்பூரகத்தை தாண்டணும்னு தான் சொல்லுவோம். சரி, தொப்புள் அப்படிங்கிறது அவர் சொன்ன மாதிரி டைஜஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் டைஜஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் டைஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது அங்கே இருக்க வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. இங்கே தொப்புள் என்பது வாட் எவர் யூ புட் இன்சைடு, அந்த வயிற்றுக்குள் நீங்க என்னதான் எவ்வளவு கடினமான ஒண்டிகளை போட்டாலும்
அதை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கிறதுனால இருந்தாதான் மகிழ்ச்சியா வாழ முடியும் இல்லையா? அப்போ விநாயகன் எதை காட்டுகின்றான் என்றால் தன்னுடைய தொப்புளின் வழியாக மகிழ்ச்சியின் சுழல் அப்படிங்கிறத நீ காட்டுற அப்படின்னா டைஜஷன் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை வேற ஏதாவது தோணுச்சுன்னா நாளைக்கு நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு இவ்வளவுதான் தோணும். ஓகே, தாண்டி அடுத்த ஸ்டேஜ் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லவ் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி போயிடும். இந்த உலக வார்த்தையை வந்து கவர்ன் பண்றதுக்கு இருக்கணும் சக்கரா வந்து மூலாதார சுவாதிஷ்டான சரி, என்ன சொல்றான்னா மூலாதார மணிப்புரகா. These chakras represents for the worldly activities. அதை தாண்டி போகும்போது நமக்கு அன்பு, ஞானம், பக்தி அப்படின்னு சொல்லிட்டு மேல மேல வளரக்கூடிய சக்கரங்கள் வந்து அதுக்கு மேல போயிடுது. இங்க மணிப்பூரகம் அப்படிங்கிறது இந்த உலக ஆக்டிவிட்டீஸுக்கு தேவைப்படுகின்ற அந்த 3 சக்கரங்களுக்குள் மணிப்பூரகம் அப்படிங்கிறது தி எண்ட் ஆஃப் தி சக்கரா. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஈவன் அச்சீவ் தி வேர்ல்ட்லி பிளிஸ் ஆல்சோ அப்படின்னு எடுத்துக்கலாம். நீ ஈஸ்வரனை முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அந்த மணிப்பூர சக்கரத்தில் உள்ள தொப்புள் மகிழ்ச்சியின் சுழலாக இருக்கின்றது. உடலில் உள்ள நாகபாஷம் ஞானத்தின் அழகை வெளிப்படுத்துகிறது. நாகபாஷம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அப்படியா? உலகத்தை அக்செப்ட் பண்ணாதான் உனக்கு ஈஸ்வர புரிதலே வரும். என்ன சொல்றான்னா இந்த உலகத்தை நாம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, வெறுக்கக்கூடாது. உலகத்தை அவன் சொரூபமாக நாம் கண்டு முதலில் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அடுத்தடுத்த நம்ம சக்கரங்களுக்குள் நாம் செல்ல முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டைஜஸ்ட் பண்ண இங்க இருக்கக்கூடிய கெட்ட நல்ல விஷயங்கள் அப்படின்னு பிரிச்சு பார்க்காத, எல்லாத்தையுமே ஒன்னா அவனுடைய அம்சமாக பார். அனைத்தையும் டைஜஸ்ட் பண்ண கற்றுக்கொள். இப்படி உனது வயிறானது அனைத்தையும் டைஜஸ்ட் பண்ண கற்றுக்கொள்ளும் போது அது மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதன் விளைவாக குண்டலினி என்ற அந்த ஞான சக்தி உன்னுள் பாய்கிறது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது வந்தாதான் அடுத்த குண்டலினி உனக்குள்ள செயல்படும். அப்படிங்கிறதுக்காக உமது உடலில் உள்ள நாகபாஷம் ஞானத்தின் அழகை வெளிப்படுத்துகிறது. ஸோ குண்டலினி அதுக்கப்புறம் எந்திரிச்சு உனக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் உண்டான முழுமையான ஞானத்தை கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கின்றன என்று அந்த உடல் உருவம் இதுவரைக்கும் சொல்லி இருக்கின்றார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ we will stop here now.